Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நாம ஒரு 15000 பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற 5 மொபைல்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது ரியல்மியோடைய நார்சோ 30 5G அப்படின்ற மொபைல் தான். ஸோ இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் லைட்டாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மொபைலுடைய டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6.5 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு LCD டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நார்மலான டிஸ்பிளே தான், பட் இந்த ரேஞ்சுக்கு ஒரு கரெக்டான டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த மொபைல் வந்து 5G மொபைல் அப்படின்றதுனால இந்த டிஸ்பிளே வந்து ஓகேவான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் கூடவே 18 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அங்கே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு டைமென்சிட்டியோட 700 அப்படின்ற ஒரு 5G சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சிப்செட் தான். 5Gயில் வந்து ஒன் ஆஃப் த பட்ஜெட் சிப்செட் அப்படின்னு கூட நம்ம இதில் சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே கிடைக்கும். ரொம்ப கேமிங் லெவல்லாம் அந்தளவு சூப்பராலாம் இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இது ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி அண்ட் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 5G கொடுக்குறாங்க. 5Gலையும் ஒரு 6-7 பேண்ட்ஸ் கிட்ட நமக்கு அவைலபிளாக இருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த நார்சோ 30 5G அப்படின்ற இந்த மொபைல் நமக்கு 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோடைய ப்ரைஸ் வந்து 14,999 அப்படின்ற ப்ரைஸிங்கில் இருக்குது. அண்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் நமக்கு 16,999 அப்படின்ற ப்ரைஸிங்லையும் இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 4வதாக பார்க்க போகிற மொபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா போக்கோ M3 Pro 5G அப்படின்ற மொபைல் தான். பேர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதுலேயே நமக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சேம் as தி நார்சோ 30 5G அந்த மொபைலில் இருக்கிற அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இங்கேயும் நமக்கு இருக்குது. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதுலேயே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. 18 வாட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இங்கே கொடுக்குறாங்க. பட் பாக்ஸில் நமக்கு 22.5 வாட்ஸ்க்கான சார்ஜரும் நமக்கு பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. பட் ரியல்மியில் நமக்கு 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுப்பாங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு சேம் ஆஸ் தி நார்சோ 30 5G டைமென்சிட்டியோடைய 700 சிப்செட் தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்டு எல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நார்சோ 30 5Gயில் எப்படி இருக்குமோ அதே அளவு தான் இதுலேயும் கொடுப்பாங்க. சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக கேமராஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயே நமக்கு அதே மாதிரியான கேமராஸ் தான் ரியர் சைடில் வருது. 48 மெகாபிக்சல் பிரைமரி, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் செல்ஃபி சைடில் தான் நம்ம இங்கே மாறுது. போக்கோ M3 Pro 5G மொபைலில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பட் ரியல்மியில் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு மாற தான் செய்யும். அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போக்கோ M3 Pro 5Gலையும் நமக்கு 5G எனபிளாக தான் வருது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் சிம் ஸ்லாட் தான் இங்கே கொஞ்சம் மாறுது. போக்கோ M3 Pro 5G நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த போக்கோ M3 Pro 5G நமக்கு 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக வருது. ஃபஸ்ட்டு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் நமக்கு 14,499 அப்படின்ற ப்ரைஸிங்கில் இருக்குது. அண்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் நமக்கு 16,499 அப்படின்ற ப்ரைஸிங்கில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மூணாவதாக பார்க்க போகிற மொபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டோவுடைய G40 Fusion அப்படின்ற மொபைல் தான். அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் நமக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து IPS LCD தான், இது வந்து AMOLED கிடையாது. பட் இருந்தாலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒரு ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்கே கொடுக்குறாங்க கூடவே. அண்டு பேட்டரியும் கொஞ்சம் நல்லாவே ஒரு பேட்டரி லைஃப் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ப்ராசஸர் பற்றி பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்னாப்டிராகனுடைய 732G அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது 4G சிப்செட் தான். ஸோ இந்த சிப்செட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஐடியலான சிப்செட். நிறைய மொபைல்ஸில் வந்து இந்த சிப்செட் வந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ணியும் பார்த்துருப்போம். அந்த நார்மலான அந்த மிட் ரேஞ்ச் மொபைல்ஸ்க்கான ஒரு சிப்செட் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கும். ரொம்பவே சூப்பரான ஹை பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது, மீடியமான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் நல்ல ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கும். அண்ட் இந்த மொபைல்லையும் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கிறதுனால கேமிங்கும் நமக்கு சூப்பராக இதில் தாறுமாறாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேமராஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க பின்னாடி. அண்ட் ஃபஸ்ட்டு பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு கூட ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கேமரா மேக்ரோவாக
ஸ்லோவாகவும் நமக்கு ஸ்விட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமராவும் கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி வந்து அந்தளவு சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜான ஒரு கேமரா குவாலிட்டி தான் இங்கே கொடுக்குறாங்க. இந்த மொபைலுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 4G மொபைல் தான். ஸோ 5Gலாம் நம்ம இங்கே எதிர்பார்க்கக்கூடாது. திங்க் ஷீல்ட் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனும் இங்கே கொடுக்குறதா சொல்கிறாங்க. யூஐயை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. நமக்கு எந்த விதமான கஸ்டம் யூஐயும் இங்கே ரன் ஆகலை. ஸோ அதனால ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலில் நமக்கு 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நமக்கு 14,499 அப்படின்ற ப்ரைஸிங்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 6,128 வேரியன்ட் 16,499 அப்படின்ற ப்ரைஸிங்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோடைய M32 அப்படின்ற மொபைல் தான். ஸோ இதுவும் 5G மொபைல்லாம் கிடையாது, நார்மல் மொபைல் தான் நம்ம பார்க்குறோம். மொபைலில் நமக்கு 6.4 இன்ச்சஸுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங்னாலே AMOLED டிஸ்பிளே வந்து ரொம்பவே தரமான ஒரு டிஸ்பிளேலாம் நமக்கு கிடைக்கும். அண்ட் இது விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை நமக்கு கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நமக்கு 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் இதோடய நமக்கு 15 வாட்ஸ்க்கான சார்ஜரும் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். பாக்ஸ்லேயே அந்த சார்ஜரை நமக்கு கொடுக்குறாங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஹீலியோடைய G80 அப்படின்ற ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பவர் கம்மியான ப்ராசஸ் தான். நம்ம இதில் பார்த்த மற்ற ப்ராசஸர் கம்பேர் பண்ண சொல்ல இது வந்து கொஞ்சம் பவர் கம்மியான ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் இந்த மொபைல் வந்து பெர்ஃபார்மன்ஸை தவிர்த்து மிச்ச எல்லா இதுலேயும் விஷயங்களையும் நமக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் நம்ம கேமிங்லாம் அந்தளவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவு சூப்பரான கேமிங்லாம் இதில் நம்ம பண்ண முடியாது. ஆவரேஜான ஒரு கேமிங் நம்ம பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு மொபைல் தான். பட் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த அளவு நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து நமக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார் கொடுக்குறாங்க. கூடவே ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இதெல்லாம் நமக்கு கூடவே கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு எந்த விதமான ஃபேன்சியான 5G அந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. நார்மலான ஒரு மொபைல் தான். இதில் நமக்கு ஃபுல் ஹெச்டிலேயே AMOLED டிஸ்பிளே கூட நமக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். அண்ட் யூஐயை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 UI தான் நமக்கு கொடுக்குறாங்க, சாம்சங்கோடைய யூஐ. கடைசியாக ப்ரைஸிங்கு வருவோம். ஸோ இந்த மொபைலில் நமக்கு 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நமக்கு 14,999 அப்படின்ற ப்ரைஸிங்லையும் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நமக்கு 16,999 அப்படின்ற ப்ரைஸிங்லையும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த லிஸ்ட்லேயே நம்ம நம்பர் 1 மொபைலில் எதை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மியுடைய Note 10s அப்படின்ற மொபைல் தான். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, அதாவது இந்த ரேஞ்சில் வந்து பெஸ்ட்டு மொபைல் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு ரெட்மியுடைய Note 10s தான் நான் சூஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ இந்த மொபைலில் வந்து என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒன்று நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஒரு 6.43 இன்ச்சஸுக்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் இங்கே கொடுக்குறாங்க. பட் எந்த விதமான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இங்கே கொடுக்கல. 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இது நார்மலான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தான், நார்மலான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் வந்து கேமிங்லாம் நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. மூவி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கேமிங்க்கு அந்தளவு நமக்கு இங்கே கை கொடுக்காது. ஸோ நார்மலான ஒரு மொபைலாக தான் நமக்கு தெரியும். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. பாக்ஸ்லேயே அந்த சார்ஜரை நமக்கு கொடுத்துட்றாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு ஹீலியோடைய G95 அப்படின்ற ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ நிறைய மொபைல்ஸில் நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ இந்த மொபைலையும் அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் நல்லா கொடுத்துருந்தாலும் கேமிங் வந்து அந்தளவு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. பட் டிஸ்பிளே வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணல. ஸோ இவங்க வந்து 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டாச்சும் இங்கே கொடுத்துருக்கணும். பட் அவங்க கொடுக்காம 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி சைடில் நமக்கு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ஆவரேஜான ஒரு கேமரா தான், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நல்ல கேமராஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங் அளவுக்கு இதில் வரலனாலும் ரொம்பவே நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி நமக்கு இங்கே வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மொபைல்லேருந்து. அண்ட் இந்த மொபைலுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பொறுத்திருக்கும் இதில் நமக்கு IP53 அப்படின்ற வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் எந்த மொபைலையும் இந்த மாதிரி வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அந்தளவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மொபைலையும் IP ரேட்டிங்லாம் நம்ம அந்தளவு எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மொபைல் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து நமக்கு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். ஸோ இது வந்து 14,999 அப்படின்ற ப்ரைஸிங்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்னு இன்னொரு வேரியண்ட் இருக்குது. இது வந்து 16,499 அப்படின்ற ப்ரைஸிங்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்ற இன்னொரு மாடல் இருக்குது. இது வந்து 17,499 அப்படின்ற ப்ரைஸிங்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு 5G மொபைல் தான் கம்பல்சரி எனக்கு வேணும், எனக்கு 4Gலாம் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரியல்மியுடைய நார்சோ 30 5G பார்க்கலாம். அப்படி இல்லைனா போக்கோவுடைய M3 Pro 5G அப்படின்ற மொபைலில் 2 மொபைல் எதனா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும் அண்ட் மொபைலில் வந்து கேமிங்லாம் நிறைய நான் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மோட்டோவுடைய G40 Fusion அப்படின்ற மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கேமராஸ் தான் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட், கேமராஸ் அண்ட் மூவிஸ் தான் நான் அடிக்கடி பார்ப்பேன், கேம்ஸ்லாம் நான் அந்தளவு விளையாட போகிறதில்ல, அக்கேஷனலாக தான் கேமிங் விளையாட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாம்சங்குடைய M32 அப்படின்ற மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓரளவு ஆல்ரவுண்டராக எனக்கு வேணும், கேமராஸும் நல்லா இருக்கணும், ஓரளவு கேமிங்கும் நல்லா நான் பண்ணணும், அண்ட் மூவிஸும் நான் அந்தளவு பார்ப்பேன், அதே மாதிரி எனக்கு நல்ல டிஸ்பிளேவும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆல்ரவுண்டரான ஒரு மொபைலாக இந்த ரெட்மி நோட் 10s அப்படின்ற மொபைல் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எதனா வேறு மொபைல்ஸ் எதனா உங்களுக்கு தெரியும், ஸோ அந்த மொபைல் நல்ல மொபைல் அப்படின்ற பட்சத்தில் அதையும் என்ன மொபைல் அண்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ 15,000 பட்ஜெட்டில் என்ன மொபைல் வாங்குறதுன்னு தேடிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.